சென்னை கிண்டியில் அரசு மருத்துவருக்கு கத்திக்குத்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் மருத்துவமனையில் அரசு மருத்துவர் ஒருவருக்கு கத்திக்குத்து நிகழ்ந்த சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கடுமையான கண்டனத்தினை தற்போது பதிவு செய்திருக்கிறார். இதற்காக அவர் பதிவு செய்யக்கூடிய இந்த எக்ஸ் தள பதிவில் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி மர்ம நபர்கள் பட்ட பகல்ல கத்தியால் குத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று அவர் தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த நவம்பர் 5ஆம் தேதி திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையில அரசு மருத்துவர் முத்து கார்த்திகேயனை 6 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக செய்திகள் அப்போதே வெளிவந்தது. அப்போதே உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்காது என்பன போன்ற ஒரு கருத்தை தான் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவருக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்ட பரிவர்த்தனமாக காட்டுகிறது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். கொடுமையான குற்றங்களை கூட எந்த இடத்திலும் துளியும் அச்சமின்றி குற்றவாளிகள் செய்யலாம் என்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்திருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்றும் கத்திக்குத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவர் பாலாஜிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அவரை தாக்கியவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய ஆட்சியினுடைய எல்லா தவறுகளையும் ஏதேனும் மாய விளம்பர பிம்பத்தை கொண்டு மறைத்து விடலாம் என்ற எண்ணத்தை விடுத்து இனியாவது முதலமைச்சர் என்ற முறையில தன்னுடைய தலையாய பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் தமிழக அரசுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக கண்டனத்தினையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.